பிரஷருக்கு முன்னாடி நில குலையுறீங்களா? தன்னம்பிக்கை மொத்தமா காலி ஆயிடுதா? நெனச்சத பேசவே முடியலையா? ரொம்ப தட்டு தடுமாறி நீங்க அங்க பேசி முடிச்சா போதுங்கிற நிலைமைக்கு போயிடுறீங்களா? இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு. இந்த வீடியோல பிரஷர்னா என்ன? பிரஷர் வந்தா எதனால என்னால அந்த இடத்துல சரியா பேச முடியல? நான் நெனச்ச மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல? இத மாற்ற தேவையான ஒரு தெளிவு நான் உங்களுக்கு குடுக்க போறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராஜா. நம்ம ஷைனஸ் சோசியல் இன்ஸ்டிடியூட் உள்ள தமிழ் வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நான் ப்ரொஃபஷனல் ட்ரெய்னிங் குடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ பில்ட் பண்றதுக்கு. என்னுடைய ட்ரெய்னிங் இன்சைட்ஸ பேஸ் பண்ணி இந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணி தரேன். இப்போ ஒரு பிரஷர்ங்கிறது என்ன? ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க. முக்கியமான மீட்டிங். அந்த மீட்டிங்ல உங்க கலீக்ஸ்லாம் தாண்டி சீனியர் இருக்காங்க. மத்த டீம்ல உள்ள ஒரு சில ப்ரொஃபஷனல் இருக்காங்க. ஒரு பெரிய பெரிய அத்தாரிட்டிலாம் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல எது பேசினாலும் தப்பா பேசிறக்கூடாது. கரெக்ட்டா பேசணும். டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேசும்போதே நம்ம லூஸ் டாக் விட்டுறக்கூடாது. அந்த மக்களுக்கு ஏற்றாற்போல் நம்ம ப்ரொஃபஷனலா அத கொண்டு போணும். அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நமக்கு அந்த கான்டெக்ஸ்ட் அமையுது இல்லையா? இது போல கொஞ்சம் பெரிய பெரிய கான்டெக்ஸ்ட்ல என்கிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பிரஷரா மாறி நிக்கும். நம்ம கரெக்ட்டா பண்ணணும். தப்பா பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நம்மள எல்லாரும் கரெக்ட்டா பார்க்கணும். நம்மளுடைய கிரெடிபிலிட்டி அதிகமாகணும். நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அதிகமாகணும். நம்மள யாருமே இவருக்கு என்ன பேச தெரியல. இவருக்கு ஒண்ணும் தெரியலையே. இவர் சரியா ஒண்ணும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்றாரு. இவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லன்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுங்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபியர் எனக்கு அந்த மொமெண்ட்ஸ்ல வந்துரும். ஈவன் அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்குமே நீங்க நார்மலா இருப்பீங்க. அது ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் நீங்க நார்மலா இருப்பீங்க. ஆனா கேள்விகள் கேட்க ஆரம்பிச்ச உடனே, பிரசன்டேஷன்ஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்ச உடனே, டிஸ்கஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கண்ட்ரோல் இழந்து ஒரு கட்டத்துக்கு மேல, "யப்பா! இத முடிச்சுட்டு வெளிய போனா போதுங்கிற" ஒரு மைண்ட் செட் நம்ம வந்துருவோம். இதுதான் ஒரு பிரஷர் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் உங்க ஆபீஸ்ல நெறைய நடக்கும். மீட்டிங்ஸ்ல, பிரசன்டேஷன்ல, ஒரு முக்கியமான ஒரு சேல்ஸ் கால்ல, ஒரு கஸ்டமர் கூட ஒரு இன்டராக்ஷன்ல, ஒரு ஒரு கஸ்டமர் கூட ஒரு பெரிய ஒரு Zoom கால் நீங்க அரேஞ்ச் பண்றீங்கன்னா, அந்த கால்ல நமக்கு இது நெறைய நடக்கலாம். அவுட் சைட் ஆஃபீஸ் உங்களுக்கு கண்டிப்பா பர்சனல் லைஃப்ல நெறைய மேபி நீங்க புதிய மக்கள மீட் பண்றீங்க, ஒரு அத்தாரிட்டிய மீட் பண்றீங்க, ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போறீங்க. இல்லன்னா ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு ஃபோன் கால் பண்ணி ஆகணும். இல்ல ஒரு விஷயத்த நீங்க கன்வே பண்ணி ஆகணும். இந்த இடங்கள்லாம் நமக்கு இந்த விஷயம் நடக்கலாம். இப்ப இந்த பிரஷர் வருது. நம்ப அந்த மொமெண்ட்ல இத சரியா ஹேண்டில் பண்ண முடியாதனாலயே, நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாயிடும். திரும்ப இது நடக்குமோ, நடக்காதுன்னு சொல்லி நமக்கு திரும்ப பயமா இருக்கும். புரொஃபஷனல் குரோத் நெறைய இதுல பாதிக்கப்படுது. அதனால இத மாத்துறது முக்கியம். அத விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம இந்த மாரி ஒரு மீட்டிங்ஸ்ல ஒரு பிரஷர்ல நம்ம கஷ்டப்படும்போது, அதுக்கப்புறம் நம்மள ரொம்ப லோவா நினைப்போம். நம்மளால மட்டும் முடியல. அவங்க நல்லா ஹேண்டில் பண்றாங்களேன்னு சொல்லி ரொம்ப டவுன் ஆயிடுவோம். அதெல்லாம் மாத்த வேண்டும் இல்லையா? அதுக்காக தான் இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு பிரஷர்ங்கிறது என்ன? எதனால ஒரு அத்தாரிட்டி இருக்கும்போது, என்னால அத சரியா ஹேண்டில் பண்ண முடியல. இத நீங்க கவனிக்கலாம். அதே மீட்டிங்ல இன்னொரு நபர் உட்கார்ந்திருப்பாரு. அவரு உங்களுக்கு ஒரு சீனியரா இருப்பாரு. அவரு ரொம்ப சூப்பரா பேசுவாரு. அவரு பதட்டப்பட மாட்டாரு. ரொம்ப கேஷுவலா, ஒரு கண்ட்ரோலா அவரு சிச்சுவேஷன கொண்டு போவார். அவரால முடியுது, என்னால முடியல. ஏன்? பிகாஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ். பிகாஸ் ஆஃப் யுவர் பேட்டர்ன். பேட்டர்ன்னா சயின்டிஃபிக்கா உங்களுடைய மூளையில உள்ள நியூரான் பேட்டர்ன் சொல்லலாம். ஒரு சூழலில் நான் எவ்வாறு செயல்படுவேன்? என்னுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் என்ன? ஒரு சாதாரண மீட்டிங் ரொம்ப கேஷுவல். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்க இருக்காங்க. அந்த இடத்துல என்னுடைய பிஹேவியர், அது என்னுடைய பிஹேவியர் பேட்டர்ன். அந்த சிச்சுவேஷன பொறுத்தவரைக்கும். இப்போ அத்தாரிட்டி உட்கார்ந்துட்டாருனாலே பிஹேவியர் மாறிடுது. அப்போ இது இன்னொரு பேட்டர்ன். இது வேற ஒரு பேட்டர்ன். ஒரு போலீஸ் கிட்ட நான் பேசுறேன்னா, பேட்டர்ன் மாறிடுது. நான் ரொம்ப பயந்து தான் பேசுறேன். ஒரு சாதாரண ஒரு கடை வச்சிருக்க ஒரு ஷாப் ஓனர்ட்ட பேசுறேன்னா, அங்க ரொம்ப கேஷுவலா, கம்ஃபர்டபுளா பேச முடியுது. அப்போ இங்க பேட்டர்ன் மாறுது இல்லையா? சிச்சுவேஷன பொறுத்து. அப்போ ஒரு சிச்சுவேஷன்லயும் நான் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று எனக்குள்ள பிஹேவியர் பேட்டர்ன் ஆல்ரெடி என்னுடைய வருஷக்கணக்கான பதிவுகள்ல அது பதிஞ்சு கிடக்கு. அது பிசிக்கலா அப்படியே ஸ்ட்ராங்கா நமக்கு இருக்கு. அப்போ இத சிச்சுவேஷன் பொறுத்து தான் வருமா? இது அப்பனா ஒரு சிச்சுவேஷனுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சிச்சுவேஷன பொறுத்து நம்ம சொல்லலாம். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? எமோஷன பொறுத்து. குறிப்பிட்ட எமோஷன்ல நான் எவ்வாறு செயல்பட வேண்டும்? என்னுடைய மனநிலை ரொம்ப அமைதியா இருக்குன்னா, அதை பொறுத்து ஒரு பேட்டர்ன் எனக்கு வெளிப்படுது. என்னுடைய மனநிலையில நான் ரொம்ப பயந்துட்டேன், பயத்துல இருக்கேன்னா, அப்போ ஒரு பேட்டர்ன் வெளிப்படுது. பதட்டம் ஆயிட்டேன்னா, அப்போ ஒரு பேட்டர்ன் எனக்கு வெளிப்படுது. நான் ரொம்ப டிப்ரஷனா ஃபீல் பண்றேன்னா, அப்போ ஒரு பேட்டர்ன் எனக்கு வெளிப்படும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன்னா, அப்போ நான் ஒரு மாதிரி பேசுவேன், ஒரு மாதிரி நடந்துப்பேன்.
அப்போ இது உணர்ச்சிகளை பொருத்தும். உணர்ச்சி, சூழ்நிலை 2ம் கலந்த ஒரு ஒரு கான்டெக்ஸ்ட் அமையுது இல்லையா? அத பொறுத்து என்னுடைய செயல்படும் விதம் மாறிக்கிட்டே இருக்கு. என் பிஹேவியர் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இத நான் நேர்மறையா உட்கார்ந்து நான் யோசிக்கிறது மூலமாவோ, வெறுமனே ஒரு அஃபர்மேஷன சொல்றது மூலமாவோ, இல்லன்னா நான் வந்து நான் வந்து நல்லா தான் பேசுவேன், நல்லா தான் பேசுவேன்னு சும்மா எழுதுறது மூலமாவோ, இத ப்ராப்பரா நம்ம அடிப்படையில இருந்து மாத்த முடியாது. ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கறது மூலமா இது மாறாது. உங்க இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, கிராமர் கத்துக்கிறது மூலமா இது மாறாது. கம்யூனிகேஷன் டிப்ஸ் எப்படி பேசணும், போல்டா பேசணும் அதெல்லாம் மாறாது. காரணம் என்ன? காரணம் ஒரு சூழலில் ஒரு உணர்ச்சி, ஒரு சூழ்நிலை அமையும்போது என்னுடைய செயல்படும் விதம் எனக்கு மூளையில பேட்டர்னா இருக்கு. அப்போ ஒரு முறை அந்த சூழலுக்கு நான் போகும்போது அந்த பேட்டர்ன் தான் எனக்கு ஆக்டிவ் ஆகுது. அப்போ அந்த பேட்டர்ன் என்ன? அத நான் வந்து ப்ராப்பரா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஆக்ஷன் எடுத்து அத ட்ரெயின் பண்ணாம, அத நான் பயிற்சி புதுசா நான் குடுக்காம, நான் வெளியில வந்து சும்மா பேசிக்கான விஷயங்கள மேலோட்டமா நான் மாத்திட்டு இருந்தேன்னா, ஒருபோதும் என்னால இந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல கான்ஃபிடன்ஸ் அடையவே முடியாது. நீங்க என்னதான் நீங்க கத்துக்கிட்டாலும், எவ்வளவுதான் நீங்க பாசிட்டிவா மாறுனாலும், எவ்வளவுதான் நீங்க உங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாலும், உங்களுடைய நியூரான் பேட்டர்ன் அடித்தளத்திலிருந்து மாற்றப்படவில்லை என்றால், நீங்க புதுசா புது பேட்டர்ன்ஸ்க்கு நீங்க உங்கள ட்ரெய்னிங் பண்ணலன்னா, இந்த மாற்றம் என்பது நிலைக்காது. நீங்க எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும், நீங்க எவ்வளவுதான் நீங்க யோசிச்சாலும், எவ்வளவு நீங்க நெறைய படிச்சாலும் சரி, இது மறுபடியும் அதே இடத்துல உங்கள கொண்டு வந்து நிக்கும். காரணம் பவர் ஆஃப் ஒரு பேட்டர்ன். ஒரு பேட்டர்னுக்கு அவ்ளோ பவர் இருக்கு. ஒரு பேட்டர்ன் நெனச்சதுன்னா, அது ஆல்ரெடி என்னவா இருக்கோ, அந்த இடத்துல உங்கள கொண்டு போய் நிப்பாட்டிடும். அத நம்ம சிந்திக்கிறது மூலமா தான் மாத்த முடியாது. நேர்மறை உணர்வு மூலமா மாத்த முடியாது. அதை மாத்துறதுக்கு ஒரே வழி என்னன்னா, நம்ம புதுசா அந்த நியூரான் பேட்டர்ன் நம்ம புதுசா ட்ரெய்னிங் பண்ணணும். பழைய பேட்டர்ன விட்டு நம்ம புது பேட்டர்ன் நம்ம கிரியேட் பண்ணணும். அத செய்யும்போது மட்டும் தான் நம்மளால இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளிய வர முடியும். பிரஷர் வந்தாலும் சரி, பிரஷர தாங்கக்கூடிய அத்தகைய ஒரு ரெசிலியன்ட்டான ஒரு நபரா நீங்க அப்பதான் மாற முடியும். எப்போ உங்கள்ட்ட அண்டர் பிரஷர் நீங்க அங்க ஒரு ரெசிலியன்ஸ் இருக்கு. நான் எப்படியும் பண்ணுவேன்னு சொல்லி, அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் இல்லையா? அதுதான் காம்பிடன்சி. அதுதான் கம்யூனிகேஷன். அதுதான் நம்ம லீடர்ஷிப்னு சொல்லுவோம். அப்போ அது நம்மளுடைய கோல். அத நம்ம அச்சீவ் பண்ணணும். பட் அத அச்சீவ் பண்றதுக்குன்னு வி நீட் டூ பேசிக்கலி நம்ம ரெடி பண்ணணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணி, நம்ம மைண்ட் செட் கொஞ்சம் நம்ம பாசிட்டிவா மாத்தி, நெர்வஸ்னஸ், ஆங்ஸைட்டிலாம் குறைச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பரா இந்த ஆக்ஷன் மெத்தட் மூலமா இந்த ட்ரெய்னிங் நம்ம பண்ண நமக்கு நிச்சயமாக மாற்றங்கள் நீங்க சூப்பரா பார்க்க முடியும். இங்க எஸ்டிசி அணியில நெறைய ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுடைய நெர்வஸ் பேட்டர்ன்ஸ், அந்த நியூரான் பேட்டர்ன்ஸ அவங்க நம்ம கூட சேர்ந்து ட்ரெய்னிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரஷர் கீழ தான் அவங்க அங்க வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்க, யூ ஆர் அண்டர் பிரஷர் ஈச் அண்ட் எவ்ரி டே. நீங்க ரொம்ப பிரஷர்ல இருக்கீங்கன்னா, சார் பிரஷர் கீழ ரொம்ப ஷையா இருக்கேன், பேச மாட்றேன், நான் பதட்டப்படுறேன், பயம் எல்லாம் இருக்கு. மத்தவங்க வந்து என்ன ரொம்ப ஈஸியா டாமினேட் பண்றாங்க. யார்கிட்டயும் என்னால சரியா ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ண முடியலன்னு நீங்க தயங்குறீங்கன்னா, எஸ்டிசி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கு. ஸோ நம்ம டீம் நீங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நம்பர் குடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க ஒரு சின்ன WhatsAppல ஒரு மெசேஜ் பண்ணா போதும். டெஃபினட்டா நம்ம கண்டிப்பா பேசலாம். ஓகே. எஸ், தேங்க் யூ சோ மச். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ ராஜா.